என்னம்மா புது லொகேஷனா இருக்கு? புது லொகேஷன்ல பெரியமா ஒரு சர்ப்ரைஸா எங்க அக்கா ஒரு வாங்கி வந்திருக்கேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? இன்னைக்கு பீஸா செய்யலாம் அப்படினா எங்க அம்மா வந்து பெரியமா வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணே அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு ஒரு டவுட் மனசுக்குள்ள இந்த பையன் பார்த்தா சீல இருக்கிற மாதிரி தெரியலையே. நானே பெரியமா ஒரு சீல பைத்தியம் பெரியமா நல்லாவே பெரியமா சர்ப்ரைஸ்ல தட்டுமா. பெரியமா என்னன்னு தெரியுமா? சாப்பாடு போட்டுட்டீங்களா? அப்படியே அது என்ன குழம்புன்னு கமெண்ட் பண்ணிருங்க. இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி ஓல வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்துல பாருங்க. என்னங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க வந்து எக்ஸாம் எழுதி இருக்காங்க. அவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க அழகான முறுக்கு செயின் மோப் வச்சு வாங்கி எங்க அக்காளுக்கு. வணக்கம் 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 உறவுகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேரத்துக்கு சாப்பிடணும். மணி பாருங்க 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. அக்கா எனக்கு டைமுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிட சாப்பிடு போய் தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டே பாருங்க வீடியோவை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. நம்மள எல்லாரும் பார்க்குறாங்க வீடியோ எடுக்க, கூச்சமா இருக்கு. ஓகே அதெல்லாம் விடுங்க. தட்ட சாப்பாடு போட்டுட்டீங்களா? அப்படியே அது என்ன குழம்புன்னு கமெண்ட் பண்ணிருங்க. இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி ஓல வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்துல பாருங்க. நீ ஒலையே வைக்காதடி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து சித்த வைத்தியர் சிகாமணியாக மாற போகிறேன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வணக்கம் 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 பேர பசங்களா. அக்கா நல்லா இருக்கீங்களா? பாட்டி மூட்டு வலி இருக்குன்னு சொன்னீங்க, சரியாயிடுச்சா? உங்களுக்காக தான் 4 வருஷம் நாட்டு வைத்தியம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சித்த வைத்தியத்தில் நம்ம என்ன கொண்டாந்துருக்குன்னு பார்த்தோம்னா நொச்சி இலை. ஸோ இப்போ வந்து முழு பரிணாமத்தோடு வந்திருக்கேன். என்னன்னா என்னுடைய பலகால ரிசர்ச்சின் பிரகாரம் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நொச்சி இலை நமக்கு வந்து காய்ச்சல் பிடிக்கும்னா சளிப்பட்டு குடிப்போம்ல, சாரி காய்ச்சல் பிடிக்கும்னா சளிப்பட்டு குடிப்போம்ல, காய்ச்சல் பிடிக்கும்னா சளிப்பட்டு குடிப்போம்ல, என்னது சளி பிடிக்காம இருக்க நொச்சி இலையை வந்து சுடு தண்ணியில் போட்டு குடிப்போம். ஸோ அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாம் கரும்பு நொச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கலராக இப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இது நொச்சி இலையானும் எனக்கு தெரில. உங்களுக்காக தான் 4 வருஷம் நாட்டு வைத்தியம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்று ஒரு தகவல், சளி பிடிச்சதுன்னா வந்து நொச்சி இலை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ வணக்கம். இது 2வது தகவல். நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போவே கூட இப்போ 12th 10th ரிசல்ட் வந்துட்டு ஐயோ நம்ம எத்தனை மார்க் எடுப்போம், பாஸ் ஆகுமான்னு எல்லாத்துட்டையும் ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பயம் இனிமேல் சுத்தமாக வேண்டாம். ஏன்னு பார்த்தோம்னா, ஸோ ரிசல்ட் பார்க்கறதுக்காகவே கடவுளால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த எருக்கம்பூ. இதுக்காக வந்து பழங்காலத்தில் வந்து பாட்டே எழுதியிருந்தாங்க. என்னன்னா, எருக்கஞ்செடியோரம் இருக்கு பிடித்த என் மாமா என் மாமா அப்படின்னா, நம்ம 12th 10th படிக்கும் போது வந்து இதில் வந்து நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. வாங்க இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாஸ் அப்படின்னா பாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாஸ்ன்னு சொல்லிடுச்சு. ஸோ அவங்க பாஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்னன்னு. ஸோ இப்போ வந்து நானே ஃப்யூச்சரில் எழுதுனா பாஸ் ஆகனா இல்லையான்னு பார்த்துடலாம் வாங்க. மௌனம் ஃபெயிலின் அறிகுறி. ஸோ நான் எக்ஸாம் எழுத மாட்டேன். ஸோ இதை வச்சு இது பண்ணலாம். ஜோக்ஸ் அ பாட். இது வந்து இதுவுமே ஆக்சுவலாக வந்து ஒரு வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த இலையை பிச்சு நல்லா நெருப்பில் சுட்டு, செங்கக்கல்லையும் நல்லா நெருப்பில் சுட்டு செங்கக்கல் மேலே விளக்கெண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே இந்த இலையை வச்சு நம்மளுடைய புதிங்காலை வச்சு எடுத்தோம்னா கால் வலி எல்லாமே சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. நான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு இனிமேல் வீடியோவில் வந்து இந்த மாதிரி சித்த வைத்தியத்துக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டும் கொடுக்கலான்னு. ஸோ நான் வந்து கொஞ்சம் காமெடியாக சொல்கிறேன், கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க. சரி, வழக்கம் போல் வாங்க மம்மியை பார்க்க போகலாம். ஸோ சம்மரில் வெயில் பயங்கரமாக அடிக்கணும் தான் பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக மழை தான், கிளைமேட்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ வீடியோ எடுக்க போகலாமா, எங்கம்மா இருக்க, இன்றைக்கி பீஸா செய்யலாம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து பெரியமா வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணே அப்படின்னுச்சு. ஸோ இப்போ வந்து நானும் பெரியமா வீட்டுக்கு தான் போகிறேன். வாங்க பெரியமா வீட்டுக்கு போகலாம். எனக்கு சின்னதே போதும்.
என்னம்மா புது லொகேஷனா இருக்கு? புது லொகேஷன்ல பெருமாள் வந்துருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நாள வர நீதான் வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. எங்க அக்கா ஒரு சர்ப்ரைஸ் எங்க அக்கா கூட வாங்கி வந்திருக்கிறேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அதான் கண்ணே பெரியமாக்கு தெரியாது கண்ணே. சத்தம்னா கொண்டு கொடுக்கணும். பெரியமா சாக்காவுன்னு தான் கொண்டு வந்திருக்கிறேன். காட்ட மாட்டேங்கண்ணே. நான் பெரியமாட்ட கொடுக்கும் போது பாக்கலாம். நீங்க பாருங்க உங்களுக்கே சாக்காயிரும். சூப்பரான ஒரு பொருள் வாங்கி பெரியமாங்க பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆமா மாமா வந்திருக்காரு. பெரியமா டீ தான் வைக்கிறாங்க. உனக்கு தான் பெரியமா டீ வச்சிருக்காங்க. அன்னைக்கு பொருள் வேணுது என்னன்னு கண்டுபிடிமாமா? என்னன்னு தெரியலமா. உங்களுக்கு நீ வாங்கி தருவ. யா பெரியப்பா அக்கா தங்கச்சிங்க 1000 வச்சுக்குவாங்க. மாமெல்லாம் எங்க மாமல உள்ள உடல கண்ணே. நாங்க 1000 பேசிக்குவோம் வண்டிக்குவோம் வாங்கி தருவோம். நான்லாம் கண்டுக்க மாட்டேன். இல்ல உண்மையான நீங்க எதுவும் கண்டுக்கிறதுல காட்டுவாங்க. இந்த மாமா எதுவும் கண்டு மாட்டாரு. இன்னொரு மாமா தான் கண்டுக்குவாரு. மறுபடியும் சீலை எடுத்துட்டு வந்திருக்கோம் அக்காவுக்கு. நீலவேணி அப்படி இந்த பையன் பார்த்தா சீலை இருக்கிற மாதிரி தெரியலையே. நானு பெரியமா நான் ஒரு சீலை பைத்தின்னு பெரியப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு கணிப்பு வந்திருக்கு. மாமா சீலை கொண்டு வர பையன் இல்ல மாமா குட்டி பை கொண்டு வந்திருக்கேன். சின்ன பையன். சரி 4 மடை கூட கொண்டு வருவீங்களா? கரெக்ட். ரகசியமா மறைக்க மாட்டேமே. சீலை எடுத்து பப்ளிக்கா காட்டிடுவேன். நான் காட்ட மாட்டேன் அப்பா கிட்ட. பெரியமா பெரியப்பாட மறைக்கவே மாட்டாங்க. பெரியப்பாட எந்த சீலை எடுத்தாலும் பெரியமா காட்டிடுவாங்க. சரி வா உள்ள போலாம். பெரியமா பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கு. பிஸியா இருக்காங்க. சோ இதுதான் வந்து எங்க பெரியமா வீடு. செகண்ட் ஃப்ளோர்ல மாடியில ஜாலியா இருக்காங்க. ஆமா எங்க அக்கா மாமனும் பாக்கிட்டாங்க. பெரியமா டீ வச்சிட்டாங்க. டீ பண்ணுங்க. டீ குடிங்க. நன்றி பெரியமா நன்றி. கனிகா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு வாங்கி வந்திருக்கேன். பாருங்க எங்க பெரியமா வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஆறு சூப்பரா இருக்கும். எங்க ஃபேனே தேவையில்ல. செம்மையா காத்தடிக்கும். சூப்பரா இருக்கும். நாங்களாம் சின்ன வயசுல இங்கேயே தான் இருப்போம். அப்ப ஆறு இந்த மாதிரி இருக்காது. ஆறு அப்ப வேற மாதிரி இருக்கும். இப்பதான் ஆறு கடல் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க செம்மையான இடம். சூப்பரா நான் பொழுது போகலாம். அங்க பாருங்க சேர் இருக்கு. இங்க அப்படியே உட்காந்து அழகா வேடிக்கை பார்க்கலாம். ஃபுல்லுமே வீடு தான் இங்கெல்லாம். இதான் பெரியமா நல்லது. பால் டீயை விட இதான் நல்லது. சூப்பரா இருக்கு பாரு. நல்லா இருக்குது. எங்க அக்கா விட்டுது. எடுக்கலையா? ஒரு சேலை 300 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறேன். மாமா பத்தி ரொம்ப வந்துச்சு மாமா. அது இப்ப எடுக்கலாம். 6 மாசம் இருக்கா கட்டவே மாமா. எங்க அக்கா இப்படியே தாங்க சீல் நிறைய எடுப்பாங்க. எங்க மாமனுக்கு தெரிஞ்சு 2 காட்டு எடுக்கும் எங்க அக்கா. எங்க மாமனுக்கு தெரியாது 1. எங்க மாமனம்மா இல்ல பீரா தான் உங்களுக்கு சீலியா தான் கொடுது. எங்க வீட்டுக்கார அதே டைலாக் தான். எங்க வீட்டுக்காரோட எங்க மாம்சா நம்ம டைலாக் கொடுவாரு. 5 சீலை 6 சீலை எடுத்துட்டான். கேட்டுக்க இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க. மாமா நாங்க அவனை விட்டு மேல ஆசைப்பட்டா சொல்லலாம். நாங்க சீலை மேலதான் ஆசைப்படுறோம். கரும்புழுகு நல்லா இருக்கு. 350. நல்லா இருக்கா? எனக்கே தெரியாது. எப்ப எடுத்து 5 மாசம். ஆமா பொய்யா இருக்கும். 5 மாசம் ராணிக்கு எனக்கு காட்டி இருக்கும். எனக்கு கண்ணிலே காட்டலையா? காட்டிதான் கரும்புழுகுதான் இருக்குது. நான் கரும்புழுகு இங்க பாருங்க சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு பெரியமா. சூப்பரா இருக்கு பெரியமா. நான் தான் ஒரு சீலை எடுத்தேன். அக்கௌண்ட் காட்டவே இல்லையே மறந்துட்டேன். நானும் தான் ஒண்ணு எடுத்தோம். என்ன மாதிரி எடுத்தேன்? என்னது வந்து பேப்பர் சில்க் மாதிரி நீங்க காட்டன் சில மாதிரி. A few moments later. பெரியமா சர்ப்ரைஸ் தான் தட்டுமா? பெரியமா என்னன்னு தெரியுமா பெரியமா? என்ன கண்ணு தெரியல கண்ணு. என்ன தராங்க பெரியமாக்கு முத என்ன தரும் தெரியுமா? கனிக்கா இந்த மங்களகரமானது மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம். இதுதான் எங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கு. குங்குமம் தான் நிலைக்கணும். ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் குங்குமம் பெரியமாவுக்கு. அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ். இங்க பாருங்களா அழகான முறுக்கு செயின் மோப்பு வச்சு வாங்கி எங்க அக்காளுக்கு வாங்கி வந்திருக்கிறேன். எங்க அக்காவுக்கு செயின் இருக்குது. இருந்தாலும் நம்மளது ஒரு அன்பளிப்பா நம்ம தரலாமே அப்படின்னு எங்க அக்காவுக்கு பாருங்க மோப்ப செயின். எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. கம்மல நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. விலை நம்ம விலை கம்மி. வெறும் 260 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்குது இந்த செயின். எங்க வாங்கின? அந்த பீசோல மீசோவா என் வாயில மீசோல ஆர்டர் பண்ணி வாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? ஆமா டிசைன் பாரு மாமா. நல்லா இருக்கு மாமா. எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்க மாமாவும் சூப்பரா இருக்குனாங்க. எங்க அக்காவுக்கும் நல்லா இருக்குனாங்க.
பெரியம்மா காலத்துல போட்டுருவாங்க. எங்க மாமா தான் எங்க மாமா மஞ்சள் கயிறு போட்டாங்க, நான் வந்து சைடு போடுறேன். இந்த செந்தமல்லி நான் வாங்கினது. இதோட விலை வந்து 300 ரூபாமா. 300 ரூபாயா? 298 ரூபா போட்டிருக்கு. அப்படி இருந்தது இல்ல கண்ணே. சிறப்பு சலுகையோட 266 ரூபா. 266 இல்ல, 260 ரூபா தான். 258 ரூபா 2 ரூபா வச்சுட்டாங்க. நாம 260 நம்ம கணக்கு வச்சுக்கோங்க. 260 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நானு. சரி சரி. எது கடை சிறப்பு சலுகைன்னு இன்னொரு சலுகை விலை இருக்குது. அது சும்மா அப்படி கொடுப்பாங்கம்மா ஆஃபர். அது இல்லதான் விளைச்சு அதுலதான் குறைச்சி நமக்கு 260 ரூபாய்க்கு தராங்க. A few moments later. வரணும்டா. சரி பெரியம்மா. ஆமா வரணும் கண்டிப்பா பெரியம்மா. பாய் மாமா. போயிட்டு பெரியம்மா. போயிட்டு பெரியப்பா. The next day. என்னம்மா வெங்காயம் வரைஞ்சி ஆரம்பிக்க போறியா? இல்ல சாமி, இது வாங்கி ஒரு 2 மாசம் இருக்கும். அப்படியே பெட்டிக்கல் வச்சிருந்தல, சரி இங்க தீந்துருச்சு. சரி எல்லாம் பழசாங்க சருவாயிருச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி புடச்சு எடுத்து கொட்டலான்ட்டு. புடச்சு போட்டு நல்லா இருக்கும். இல்ல இதா 2 மாசம் ஆகி இன்னும் நல்லா இருக்கும். அதான் காத்தோட்டமா கொட்டி வச்சு நல்லா இருக்குன்னு. இப்பெல்லாம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. விலை ஏறிச்சு பாத்தியா. அப்ப 4 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கணும். அது இருந்தனால இப்ப அதனால வாங்கி போட கட்டி இப்ப இருக்கிறதுனால சுத்தம் பண்ணி கொட்டி வைக்கிறேன். என்ன உணவு? இன்னைக்கு என்ன உணவு? உணவு முன்ன அரிசி களைஞ்சு வைக்கிறேங்கன்னு, குழம்பு கருவாட்டு குழம்பு கிழமை ஆக்கி வந்துருக்கிறேன். ஓகே வச்சிரு. சரி, இந்த கருவாட்டு தாளி பிச்சு கொடுக்கணும். ஓகே, நான் இன்னைக்கு மிளகுடி போட்டு அப்படியே சும்மா வச்சிடறேன். இது அரைச்ச மிளகா வறுத்துல அரைக்கல, மிளகாத்தூள் போட்டு சிம்பிளா செஞ்சிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி புளி விட்டு வச்சிடறேன். ஓகே. கருவாட்டு குழம்புக்கு காய் எடுத்துட்டு வாங்க, நம்ம என்னென்ன காய் பாருங்க. தக்காளி வந்து 3 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து அறுத்து வச்சிருக்கிறேன். அதுல சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் அறுத்து தண்ணியில போட்டு, ஏன்னா மண்ணா இருக்குல்ல கழுவிக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறேன். கருவாடு வந்து 100 கிராம் 50 ரூபான்னு கொல்லி கருவாடு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த குழம்பு இதுக்கு கொல்லி கருவாடு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். சுடுதண்ணில போட்டு ஊற வச்சிருக்கேன். ஏது நம்ம கழுவணும். சுடுதண்ணி போட்டோம்னா இந்த மணல் எல்லாம் நமக்கு வந்துடும். அதாவது சுடுதண்ணில போட்டுக்கிறேன். முன்ன கத்திரிக்காயும் வதக்கி விட்டுறேன். நான் காய் வதக்கி விடுறதுக்கு எண்ணெய் நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சாப்பாடுலாம் வச்சாச்சு. சாப்பாடு விசில் வந்து அடுப்பை மாற்றி வச்சுட்டு ரசம் நேற்று வச்ச ரசம் இருக்குது. அதான் இன்னைக்கு வெறும் கருவாட்டு குழம்பு மட்டும் தான் வைக்க போறேன். போதும், நல்லா இருக்கு. சளிக்கு சாப்பிடலான்னு ஒரு ஆசை, அதை வந்து வைக்கிற தொண்டையில கரக்கரங்க அதுக்கோசரம் இருந்துச்சு. கருவேப்பிலை பருப்பு 1 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல கத்திரிக்காய், இதே கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் 3 ஒட்டுக்கா போட்டு வணக்க போறேன். நான் கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ தான் எடுத்துருக்கிறேன். நிறைய குழம்பு வேண்டியதில்லைன்னு 1/4 கிலோ கத்திரிக்காய் மட்டும் போகுதுன்னு 1/4 கிலோ மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். இதெல்லாம் இப்போ வணக்கி விட்டு சிம்பிளா தானே குழம்பு டேஸ்டா இருக்கும். நான் ஒன்றும் பெருசா எதுவுமே போடல, வெறும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இவ்வளவு மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் இது நல்லா வணங்கணும். இது நல்லா வணக்கி விட்டுக்குவோம். வணங்கின வாட்டி கருவாடு கழுவி நம்ம போட்டிருக்காங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். சரியா இருக்கும். புளி தேங்காய் ஊற்றுறதுனால விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். போதும். விளக்கெண்ணெய் காய் சீக்கிரம் நமக்கு வெந்துக்கும், அதனாலதான் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறது. நல்லா இப்போ வணங்கிருச்சு. இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடிப்போம். மிளகாத்தூள் சேர்த்து காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெரிய ஸ்பூனு. ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோ, குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதுக்கோசரம் 3 ஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு கருவாடு கழுவி போட்டுக்கிறேன். நல்லா பேட்டி விட்டாச்சு. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோ, காய் வேகிறதுக்கோசரம். தண்ணி பாருங்க, நம்ம காய் முழுகிற அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன். இது அப்படியே வேகட்டும். அது போல கருவாடு கழுவி இதுல போட்டுக்கிறேன். புளி கடைசியா தான் ஊத்தணுமா? ஆமா கிடையாது, புளியும் தேங்காய் கடைசி நான் ஊற்றிக்கிறேன். காய் வெந்த கருவாடு நல்லா
இந்த குடல் இந்த மணல்லாம் வர வர ஒரு 10 வாட்டி நல்லா கழுவிக்காங்க. அப்பதான் நமக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இல்லை நறுக்குன்னு மண்ணா இருக்கும், சாப்பிட முடியாது. பாருங்க நல்லா கழுவணும். இப்பதான் 3வது வாட்டி நான் கழுவி. அவ்வளவு கருவாடு இருந்துச்சு. இவ்வளவுதானாச்சு கழுவுன பொசுக்குன்னு பெருகுன்னு அதுக்குதான் எல்லாம் போட்டுக்கிறேன். காய் வேவுது, இதுலயே கருவாடு சேர்த்திக்குவோம். அப்பதான் கருவாடு வேணுமா கலர் வச்சு வேக விட்டுக்கணும். அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம காய் வேகும்போது கருவாடு நம்ம போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேணுமா? வேவிட்டுக்கண்ணே. வேவிட்டு அதுக்குள்ள தேங்காய்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து தேங்காய்லாம் ரெடி அரைச்சி வச்சு புளியில கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு காமுடி போட்டுக்க, ஒரு 5-6 கொஞ்சூண்டு பட்டைக்கிறேன். நிறைய தேவையில்ல, சும்மா கொஞ்சூண்டு வாசத்துக்கு மட்டும் கொஞ்சூண்டு பட்டை. இவ்வளவுதான். இதை வச்சு நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். 2 கிராம் இவ்வளவுதான். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ், இவ்வளோ சைஸு புளி போட்டு நல்லா சுடுதல் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தேங்காய் அரைச்சிட்டு 2மே இப்போ குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். சூப்பர். இந்த கொத்தமல்லி தூள்லாம் போடங்காடி நல்லா சுண்டி கெட்டி பதமாக நமக்கு கிடைச்சிருச்சு. தண்ணி எல்லாம் சுண்டிருச்சுக்கண்ணே. கொத்தமல்லி தூள் போட்டோம்னா குழம்பு எப்படி கெட்டியாக தான் நமக்கு கிடைக்கும். தண்ணியெல்லாம் சுண்டி காய் பயிர் கொள்ளு போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து சேர்த்திக்கிறேன். புளி தண்ணி இதுலேயே ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் ஊற்றுறது சௌகரியமாக இருக்கும். நம்ம குழம்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடலையெல்லாம் போட்டேன், இல்லைன்னா கூட நம்ம போட மாட்டேன். குழம்பு கொஞ்சம் நிறைய நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி சரி, ஏன்னா கெட்டியாக இருக்குது, இன்னும் கெட்டியாக போயிடும். நம்ம தண்ணி ஊற்றணுமே கொஞ்சம் நல்லா கொதிச்சா நமக்கு கரெக்டான ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு கிடைக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா தீர்ந்துக்கணும். கணக்கான பதமாக நம்ம கணக்கான வச்சிருக்க தண்ணியெல்லாம் இது கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்போ நம்ம பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி. கருவாடு குழம்பு சிம்பிளா டக்குன்னு செய்யற வேலை தான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. A few moments later. பாருங்க, கருவாட்டு குழம்பு தயாராகி விட்டது. வாசனையே செம்மையா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. கருவாடு தெரியல, கத்திரிக்காய் கொழு வெந்து போச்சு. இந்த குழம்பு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ கம்மால சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். வாங்க சாப்பிடலாம். நம்ம ஊர்ல கருவாட்டு குழம்பு மணக்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், கருவாடு, கத்திரிக்காய், தக்காளி, புளி எல்லாமே போட்டு செஞ்சிருக்காங்க. இது டேஸ்ட் பார்க்கவே தேவையில்லை, எனக்கே தெரியும். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு.